கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் எபிரேயர் 6:17. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளை ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம் எப்பவும் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த ஆவியின் பட்டயத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எபிரேய ஆக்கியோன்ல இருக்கு. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படிச்சோம். அதுல நேற்றைய தினத்துல ஒரு காரியத்தை மட்டும் தியானிச்சோம். ஜீவனுள்ள பட்டயம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம் எதுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டது? ஜீவனுள்ள பட்டயம் என்று நேற்றைய தினத்துல தியானிச்சோம். இன்றைய நாளிலே அதை தொடர்ந்து அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 4:12. ஜீவனும் ஜீவனோடு மட்டும் இல்லைங்க, அது வல்லமையும் உள்ளதாயும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்ப தேவனுடைய வசனம் என்பது நீங்களும் நம்ம நிறைய பேர் அதை சாதாரண இது ஒரு வசனம் தானே. நீங்கள் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லவர். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுள்ள வார்த்தைகள். இன்னைக்கு தியானம் நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை. இந்த செகண்ட் வேர்டு நம்ம நேற்று ஜீவனை குறித்து பார்த்தோம். ஜீவனுள்ள பட்டயம். இன்றைக்கு வல்லமையுள்ள பட்டயம். கர்த்தருடைய வசனமானது எப்படிப்பட்ட பட்டயம்? வல்லமையுள்ள பட்டயம். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்க் 12:24 படிங்க. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். அதே காரியம் மத்தேயு. நீங்கள் தேவனுடைய வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையையும் வல்லமையும் பிரிக்கவே முடியாது. இதை விசுவாசிச்சா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதை படிப்படியா நம்ம தியானிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமையை குறித்து தியானிச்சோம்னா நமக்கு நாளும் போதாது, நேரமும் போதாது. சரி, இருந்தாலும் இருக்கிற நேரத்துக்குள்ள நம்ம ஒரு சில காரியங்களை நமக்கு தேவன் பேசுவாராக. யோபு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு படிக்க கேட்போம். யோபு 6:25. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? மண் குகையில, சங்கீதக்காரன் சொல்றாரு, மண் குகையிலே உருக்கி புடமிடப்பட்டு 7 தரம் புடமிடப்பட்டு வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுங்க? எப்படிப்பட்டதுங்க? சங்கீதத்தின் புஸ்தகம் 12:6. வெரி குட். கர்த்தருடைய சொற்கள் மண் உளையில், மண் குகையில், உளையில் ரெண்டு ஒண்ணுதான். 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கின்றன. சரியா? ரைட், ஓகே. அப்ப அதைத்தான் இந்த யோபு சொல்றாரு பாருங்க. யோபு 6:25 அதைத்தான் நம்ம படிக்கணும். யோபு 6:25 நம்ம என்ன படிச்சோம்? செம்மையான வார்த்தைகள். அதான் வெள்ளி புடமிடப்பட்ட வார்த்தைகள். புடமிடப்பட்டு உருக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட வார்த்தைகள். சாதாரணமா கர்த்தருடைய வார்த்தை சும்மா வராது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 4வது வாக்கியத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது நல்லா கவனிங்க. அவருடைய சத்தம், அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை அது வல்லமையுடைய வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினாலே நல்லா கவனிங்க. நம்ம அந்த வார்த்தையினுடைய வல்லமைய அறியாததுனாலதான் நமக்குள்ள தவறான எண்ணங்கள், சரியா, அவிசுவாசம், அல்லது இன்னும் சொல்ல போனா நம்ம வளர முடியாத தன்மைன்னு கூட சொல்லலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியாத தன்மைன்னு கூட சொல்லலாம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த வேத வசனத்துல வல்லமை இருக்கு. அது வல்லமையுள்ள பட்டயம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா
உண்மையாகவே சொல்றேன், ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய நிலைப்பாடுகளும் உயர்ந்து கொண்டே போகும். சரிங்களா? இப்ப இந்த வல்லமை அப்படிங்கிற காரியத்திலிருந்து வார்த்தையில், அதாவது வல்லமையும் வார்த்தையும், அதை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். முதல் காரியம், தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் வல்லமையுடையது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படிப்பட்ட வல்லமைங்க? எடுத்து படிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். 10:12. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினாலே படைத்து வானத்தை தம்முடைய அறிவினாலே விரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. உண்டாக்கி, படைத்து, விரித்து. ஆமென். என்ன அருமையா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. இதே காரியம் எரேமியா 51 எடுங்க. எரேமியா 51:15 பாருங்க. அதுலயும் மறுபடியும் சொல்றார். எரேமியா தீர்க்கதரிசியே சொல்றார், அவர் பூமியை தமது வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது வேர் அறிவினாலே விரித்தார். அல்லேலூயா. அங்க என்ன பண்றது? அறிவினாலேன்னு போட்டிருக்கு. 12ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அறிவினால்னு போட்டிருக்கு. இங்க பாக்குறோம் பேர் அறிவினால் விரித்தார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனி, அந்த வசனத்தை சொல்லிட்டு அதே 51:16 படிச்சோம் இல்லையா? 16. அவர் மறுபடியும் பாருங்க, அவர் சத்தம் இடுகையில் திரளான தண்ணீர் வானத்திலே உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்கள் என்ன செய்கிறார்? எழும்ப பண்ணுகிறார். மழையுடனே மின்னல்களை உண்டாக்குகிறார். காற்றை தமது பண்ட சாலையில் இருந்து ஏவி விடுகிறார். எல்லாமே எதனால உண்டாகுதுன்னா அவருடைய வார்த்தையினால. நம்ம சங்கீதத்துல படிக்கிறோம், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், துதியுங்கள். இந்த கிரியேட்டிவ் பவர் தான் ஆதியாகம புத்தகத்துல நம்ம படிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்துல படிக்கிறோம், let there be a light. உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், வரிசையா ஒவ்வொரு நாள் தேவன் எல்லாவற்றையும் பாருங்க. முதல்ல வெளிச்சம், அதுக்கப்புறம் ஒண்ணு ஒவ்வொரு காரியமா. அப்ப இந்த கிரியேட்டிவ் பவர், உண்டாக்குகிற சக்தி, அவருடைய வார்த்தையில் உருவாக்குகிற சக்தி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தையிலே உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மோசேயை பார்த்து சொன்னாரு, மோசே, தண்ணிக்கு ஏப்பா கஷ்டப்படுறீங்க? மழையை பார்த்து நீ என்ன செய்ய? பேசு. மழையை பார்த்து என்ன செய்ய? பேசு. பேசுனாரு, தண்ணி வந்துச்சு. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். நான் சொல்லுவேன், உண்மையாக சொல்லுவேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும், எல்லாமே கூடும், எல்லாமே கூடும். தேவனுடைய விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லும்போது, நம்ம ஜப வேளையில நான் சொன்ன பார்த்தீங்களா, தாங்கள் வேண்டி, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தின் நிமித்தம் பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அது அவர்களுக்கு உண்டாகும். உண்டாகும். அதை நம்பிக்கையோட அறிக்கை பண்ணி தான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம், the creative power, உருவாக்குகிற, உண்டாக்குகிற, உண்டாக்கி உருவாக்குகிற, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா உண்டாக்கப்பட்டது, ஏன்னா ஏசாயாவில் அதுக்கு விளக்கம் இருக்கு. இப்பொழுது யாக்கோபே உன்னை உண்டாக்கினவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். அதாவது உண்டாக்குறது, உருவாக்குறது, அது ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப வல்லமையை மட்டும் குறித்து நம்ம தியானிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். சரி, முதல் காரியம் கிரியேட்டிவ் பவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இப்ப நம்ம நாவு கவனிங்க, ஒரு உருவாக்குகிற சக்தி படைச்சது. அதாவது சும்மா அதான் நேற்றைய தினத்துல கூட ஒரு சாட்சி சொன்னேன். நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே
அவங்க மேல என்ன செய்யும்? அதே வல்லமையோடு அது என்ன செய்யும்? பாயும். பாயும். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிச்சோம்னா அந்த விசுவாச வார்த்தைகள் அப்படியே அதை கொண்டு வரும். இதுல சந்தேகப்படாம, சிறிதளவும் சந்தேகப்படாமல்னு ஆண்டவர் சொல்றார். சரி, ரைட், ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நான் ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் வேகமா போவோம். ரெண்டாவது நல்லா கவனிங்க. முதல் காரியம் உருவாக்குகிற வல்லமை. இரண்டாவது கர்த்தருக்கு மகிமை. நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. அல்லேலூயா. இரண்டாவது மீட்கும் வல்லமை, மீட்பு அளிக்கும் வல்லமை அல்லது மீட்கும் வல்லமை. அவனிங்க நெகேமியா சொல்றார், உமது மகா வல்லமையினால. ஏன்னா பார்வோன்ட்ட இருந்து ஜனங்களை மீட்ட அந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வாதைகளை அனுப்பினார். அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி எவ்வளவோ முறை அவன்கிட்ட பேசினாலும் அவன் சிறிதளவும் கூட இறங்காதபடி கடைசியா 10 வாதைகள்ல கடைசியா கொடுத்த வாதை ஒரு மகா பெரிய தண்டனையான ஒரு வாதை. அந்த வாதையை அனுப்பி அதுக்கு பிற்பாடு பொன்னோடும் பொருளோடும் அங்கே இருந்து என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். ஆமென் சொல்லலாமா? இந்த 10 வாதைகளுமே அனுப்புனது எதுக்காக? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, எடுத்து படிங்க. யாத்திராகம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை என்ன செஞ்ச? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த இந்த காரியத்தை பல 1000 வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு பேசுறமே. எதுக்காக அப்படின்னா நல்லா கவனிங்க. 2 காரியம். ஒண்ணு அந்த பார்வோனிடத்துல வல்லமை, என்னுடைய வல்லமைய நான் உன்னிடத்துல காண்பிக்கணும். 2வது என்னன்னா, என்னுடைய நாமம் இந்த பூமியை எங்கோ பிரஸ்தாபமாகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரஸ்தாபமாகணும் இந்த சம்பவத்தின் மூலமாய். ஏன்னா நீங்க கவனிக்கணும், ஒரு செங்கடலை கடந்து ஒரு பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இத்தனை 1000 மக்களை மீட்டு வர்றது, ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய பாடா இருக்கு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க அடுத்த வாரம் நம்ம எல்லாரும் வீட்டுல சொல்லுங்க, அடுத்த வாரம் நம்ம எல்லாரும் சென்னைக்கு போறோம் அப்படின்னா, இந்த ஒரு வாரத்துக்கு இடையில அந்த வீட்டுல உள்ளவங்களை கிளப்புற பாடு இருக்க சாதாரணமான பாடு இல்லை இல்லையா? உண்மையா இல்லையா? அவங்கள கிளப்பி நீங்க மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள உங்களுக்கு போதும் அப்பாடா இனிமே என்ன செய்ய மாட்டேன், ஆமா, ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஆனால் 40,000 ஜனம், 40 லட்சம் மக்கள். இந்த 40 லட்சம் மக்களையும் எதுவுமே கிடையாது, ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தையினால என்ன செஞ்சாரு? நீ போ, நான் உன்னோட வருவேன், நீ மீட்ப. அவ்வளவுதான். அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு கர்த்தர் என்ன செய்யறார்? ஜனத்தை நடத்துறார், மோசையை நடத்துறார், ஒரு தலைவனை எழுப்பி நடத்துறார். அது எவ்வளவு பெரிய அற்புதம். இன்னைக்கு வரைக்கும் பேசுறமே, இன்னும் தலைமுறை பேசும் இல்லையா? என்னுடைய நாமம் எங்கும் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாக முடியாது. ஏங்க செங்கடல் பிளந்ததுங்கிறது நல்லா கவனிங்க. பிளந்து விடு, உன் கையில கோலை கொடுத்துட்டே நீ பிளந்து விடுங்கிறாரு கர்த்தர். அதே போல நீட்டுறாரு, பழக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சரித்திரமானது பேசப்படுது. ஏன்னா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய வல்லமை என்பது இயற்கையான வல்லமை அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, கற்பனைக்கு கூட எட்டாத வல்லமை, நாம பேசுகிறதற்கு மேல அதிகப்படியாக இருக்கிற வல்லமை. உண்மைதானா? ஆமா, கர்த்தருக்கு மகிமை. அப்ப 2வது நல்லா கவனிங்க, மீட்கும் அல்ல, அந்த வல்லமையினாலதான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசித்தா ஆமென் சொல்லலாமா? அந்த வல்லமையினாலதான் நீங்களும். ஏங்க ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து, அதுவும் ஒரு வைராக்கியமான குடும்பத்திலிருந்து, பாரம்பரிய கட்டு தேர்பவனி தூக்குறதுல இருந்து, அந்த ஆலயத்துல ஒரு லீடரா இருந்து செயல்பட்டதுல இருந்து, அந்த குடும்பத்திலிருந்து ஒரு வேறு பிரிச்சு கர்த்தர் கொண்டு வர்றாரு அப்படின்னா அது எப்பேற்பட்ட வல்லமை.
ஆமென் சொல்லலாமா? இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் அப்படிதான், ஒவ்வொருத்தருடைய பின்னணியும் அப்படிதான், ஒவ்வொருத்தரையும் கேட்டா ஒரு சரித்திரம் சொல்லுவீங்க. அப்ப ரெண்டாவது நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை எதனால மீட்டார் அப்படின்னா ஒரு வார்த்தையினாலதான் கர்த்தர் மீட்டு இருக்கிறார். ஆமென். உண்மையா நான் தைரியமா சொல்லுவேன், இந்த வசனத்தினாலதான் கர்த்தர் என்னை மீட்டு ரட்சித்தார். இந்த வேத வசனத்தை, இந்த வேத புத்தகத்தை ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் வாங்கி கொடுத்து இதை படிங்க. அவர் சாட்சி சொன்னது உண்மைதான், அந்த சாட்சியை நான் ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனா எதனால ரட்சிக்கப்பட்டேன்னா தேவனுடைய வசனத்தினால. ஆமென். தேவனுடைய வசனம் தான் அந்த புடமிடப்பட்ட வசனம், அந்த மகா பயங்கரமான அந்த வசனம், மகா வல்லமையான வசனம். அந்த வசனத்தின் மூலமா தான் அம்பு போல பாய்க்குமாறு. அதான் இது சொன்னேன், வேதர் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணாரு. வேதர் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்களுடைய இருதயத்தை அது எப்படி பாஞ்சா, ஈட்டி மாதிரி பாஞ்சிச்சான். இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்துல என்ன செஞ்சான், அந்த வார்த்தை போய் குத்துச்சான். குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவமாற நாங்க என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ரெண்டாவது மீட்பளிக்கும் அல்லது மீட்கும் வல்லமை. மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 20வது வாக்கியம் படிக்கலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, யோவான் 10:10 படிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். பிசாசு இந்த உலகத்துல யாரை அழிக்கலாம்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆனால் இவைகளின் மத்தியில கர்த்தருடைய வசனமோ உங்களை என்னை குணமாக்கி அழிவிலிருந்து தப்புவிக்க வல்லமையுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். எசேக்கியா ராஜா, அவருக்கு பாத்தீங்கன்னா, எப்பா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போற அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி போய் அவர்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்றார். தீர்க்க தரிசனம் சொன்னா இவரு ஓடு அழுகிறார். ஆண்டவரே, நான் செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு பாருங்க, நான் உங்களுக்கு முன்மையா எத்தனை உண்மையா இருந்தேன். இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்க எல்லாம், ராஜாக்கெல்லாம் அந்த வெண்கல பாம்பு அப்படியே வச்சிருந்தான், நான் தான் அதை உடைச்சு போட்டேன். நெகுஸ்தான்னு பேர் அதுக்கு, நான் தான் உடைச்சு போட்டேன். எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிக்காத அருவருப்பான எல்லாத்தையும் தேசத்தை விட்டு அகற்றினேன், ஆலயத்தை விட்டு அகற்றினேன், எல்லாத்தையும் என்னை சுத்திகரிச்சேன், என்னைய சுத்திகரிச்சேன், ஜனங்களை சுத்திகரிச்சேன், என்னை நினைத்தருளும்னு சொல்லி கதறினான். அல்லேலூயா. உண்மைதானா? அந்த அழுகையை ஆண்டவர் பார்த்தாரா? நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறார். போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு, சோர் பக்கமா திரும்பி கண்ணீரை வடிச்சு, இந்த கண்ணீர் கீழே விடுறதுக்குள்ள இந்த கண்ணீர் எங்க போயிடுச்சான்? பரலோகத்துக்கு போயிடுச்சான், கர்த்தர்ட்ட போயிடுச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எவ்வளவு பாருங்க, நல்லா கவனிங்க. திரும்ப ஒரு வசனம் உண்டாகுது, பாதி முற்றத்துக்கு கூட போகல ஏசாயா தீர்க்கதரிசி. பரத்துல இருந்து ஒரு வார்த்தை வருது, நான் என் தாசனுடைய கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன். அவன் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் கூட்டுவேன்? 15 வருஷம் கூட்டுவேன்னு போய் சொல்லு. பரத்துல இருந்து ஒரு பட்டயம் வருது, பரத்துல இருந்து ஒரு வார்த்தை வருது. நேரா போய், அப்பா என்னப்பா பண்ண, எப்படிப்பா அதுக்குள்ள போன? இவருக்கே ஆச்சரியம், ஒண்ணுமே புரியல. இந்த ராஜா என்ன பண்ணாரு அதுக்கே புரியல. இங்க வந்து பார்த்தா அவள் அழுதுகிட்டு இருக்காரு. ராஜா திரும்புங்க, அழுகாதீங்க, இன்னொரு 15 வருஷம் உங்களுக்கு கூட்டிட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நேத்து சொன்னதே திரும்ப சொல்றேன். இயேசுவின் பர்வதம் மட்டும் இல்லைங்க. நேத்து இயேசுவின் பர்வதம்னு சொன்னேன், இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் பர்வதம் மட்டும் இல்ல, தேவனை தன் சொந்த ரட்சகராக, கர்த்தரை சொந்த ரட்சகராக கொண்டிருக்கிற ஜனம், எந்த ஜனத்துக்குள்ள யாருடைய சரீரத்துக்குள்ள வியாதி இருக்கவே கூடாது. அந்த வியாதி கிட்ட வரவே கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு பறிக்கவே கூடாது. பிள்ளைகளுடைய அப்பம் பிள்ளைகளுக்கு தான், அது எந்த சத்துரும் பறிக்க கூடவே கூடாது. அதுல ஜாக்கிரதையா இருங்க ப்ளீஸ். நான் ஒரு தாழ்மையா ஒரு விண்ணப்பம் சொல்றேன். பில்லி கிரகம் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு குறுஞ்செய்தியை கேட்டேன். அதுல நல்லா கவனிங்க. அதுல அவர் சொல்றாரு, அதிகாலை மார்னிங் ஒரு 3 to 4, 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் எழும்பி தேவ சமூகத்துல கையை உயர்த்தி முழங்கால் படிட்டோம்னா
அந்தகார வல்லமைகள் அத்தனையும் மேற்கொள்ளுகிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பெரும்பாலும் நம்ம எந்திரிச்சோம்னு வச்சுங்களேன், அந்த டயத்துக்குள்ள எந்திரிச்சு ஜெபிக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, அந்தகாரம், பிசாசுனுடைய சக்திகள், பிசாசுனுடைய கிரியைகள் எதுவுமே நம்மளை மேற்கொள்ள கர்த்தர் நம்மை ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுவோமா? குறிப்பா நான் சொல்றேன், நம்முடைய உழைப்பின் பணம் பிசாசு பறிக்கவே கூடாது. அதுவும் வியாதியின் மூலமா பறிக்கவே கூடாது. அதுக்கு ஒருபோதும் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? இங்க உள்ள பிள்ளைங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்காவது எந்திரிங்க. 4 மணிக்காவது எந்திரிங்க. எந்திரிச்சு முழங்கால் போட்டு கைகளை உயர்த்திருங்க. உங்களை எந்த தீய சக்தியும் மேற்கொள்ள முடியாது. விசுவாசத்தோட ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, ஏசாயா அடுத்து. ஏசாயா 40:8 படிக்கலாம். ஏசாயா 40:8. அந்த முதல்ல வசனத்தை அனுப்பின்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுல இன்னும் 2 வசனத்தை கூட நீங்க குறிச்சுக்கலாம். 147ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் 18ஆம் வசனம். சென்ட், அவருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறத குறித்து அங்க எழுதப்பட்டது. சரி, இப்ப ஏசாயா 40:8 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. புல் என்ன செய்யுங்க? உலர்ந்து போகும். பூ என்ன செய்யுங்க? அது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்படியே கீழே விழுந்துடும், கீழே உதிர்ந்து போயிடும். பட் ஆண்டவருடைய வசனமோ, சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னா, என்றென்றைக்கும் அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். அது எவர்லாஸ்டிங். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வானமும் பூமியும், இதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு வசனம் தர்றேன். கர்த்தர் இயேசு சொன்னாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ அல்லது, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகவே போகாது. அப்படின்னா என்றென்றைக்கும் நிற்கும் வல்லமையுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தைங்க எப்படிப்பட்ட வல்லமைனா நல்லா கவனிங்க. என்றென்றைக்கும், எவர் அண்ட் எவர், ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர்னு சொல்லி என்னை விழு. என்றென்றைக்கும், உலகம் முடிவு பரியந்தமா அது அதாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா அனாதி தேவன் சொல்றோம் இல்லையா? நம்முடைய தேவனை குறிச்சு எப்படி சொன்னோம்னா எப்படி சொல்றோம்? அனாதி தேவன். அல்லது புரிய முடியாது சொல்ல போனோம்னா ஆதியும் அந்தமும் இல்லாதவன்னு சொல்றோம், துவக்கமும் முடிவும் இல்லாதவன்னு சொல்றோம். அப்படிதானே சொல்றோம்? அல்லேலூயா. அதே போலவே நல்லா கவனிங்க, அவருடைய வார்த்தையும் பாத்தீங்கன்னா எவர் லாஸ்டிங், எவர் அண்ட் எவர். அது ஒரு காலத்துல அந்த வார்த்தையை என்ன செய்ய முடியாது, யாரும் பிடுங்க முடியாது, பறிக்க முடியாது, அதுல இருக்கிற வல்லமையை எடுக்கவும் முடியாது. அது என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய வல்லமை உடையது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம். அடுத்து எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 26வது வாக்கியம். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சொல்லலாமா? நல்லா கவனிங்க. தாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமா. அப்படின்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தாங்க உண்டு. அல்லேலூயா. சுத்திகரிப்பு, பரிசுத்தம், இத
எதால முடியும்னா தேவனுடைய வார்த்தையால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்போ ஒண்ணு இல்ல, நல்லா கவனிங்க. இதுக்கு மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது ஏசுநாதர் இந்த பிலிப்பு செசரியா பட்டணத்து பக்கத்துல இவங்க சீசர்களை எல்லாம் கூட்டிட்டு போனார். ஆண்டவருடைய கிருபையினால அந்த பட்டணத்தை பார்க்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கவனிங்க, அங்க நின்று கேட்கிறார், ஜனங்கள்லாம் என்னை யாருப்பா என்னன்னு சொல்றாங்கப்பா, என் உபதேசத்தை என்ன சொல்றாங்க, என்ன யாருன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு எலியான்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் சொல்றாங்க இறைவாக்கினர்ல ஒரு தீர்க்கதரிசியில ஒருத்தர்னு சொல்றாங்க. சரி, அவங்க எல்லாம் போட்டு நீ யாருன்னு சொல்றீங்க, நீங்க யாருன்னு சொல்றீங்க. உடனே பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். லிசன், நல்லா கவனிக்கணும். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு அதுதான் முக்கியம், வெளிப்படுத்தவில்லை. வெளிப்பாடு, இந்த வசனம் பாருங்க, நம்ம எழுதப்பட்ட இந்த வேதத்துக்கு பேரு நம்ம சொல்றோம் லோகோஸ் சொல்றோம். ஆனால் வெளிப்பாடு, அவ்வப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிப்பாடு தான் ரேமா. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரேமா, அதன் மூலமாகத்தான் கவனிங்க, பரிசுத்தம், சபை கட்டப்படுதல், நம்முடைய சபை சுத்திகரிப்பு, ஒவ்வொரு சபையும் வளர்ச்சி, இது எல்லாமே எதுல இருக்குன்னா அந்த வசன வெளிப்பாடுகளிலே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வெளிப்பாடு ஆண்டவரிடத்திலிருந்து வரணும்னு சொல்லி தேவ மனிதர்கள் எல்லாம் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறதுடைய ரகசியமே அதுதான். உபாகமத்துல தெளிவா இருக்கு, மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்த வான்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து என்ன செய்வார்கள், போதனை அடைவார்கள். போதனை அடைவார்கள். எதனால போதனை அடைவார்கள்னா இந்த வெளிப்பாடுகளினாலே போதனை அடைவார்கள். இந்த வெளிப்பாடு எதன் மூலமாய் வரும்னா வசனத்தின் மூலமாய் வரும். அந்த வல்லமையுடைய ஒரே ஒரு வசனம். பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சரி, இதோட முடிச்சிடலாம். கவனிங்க, டிஜிஎஸ் தினகரனுடைய மீட்டிங் எத்தனை பேர் போயிருக்கீங்க? எல்லாரும் நிறைய பேர் போயிருப்பீங்க. சரியா? இப்ப இந்த புதுசா வந்தவங்க மட்டும் போயிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேர் போயிருப்பீங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள். இதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை இருக்கும், ஒருத்தர் பாத்தீங்கன்னா வியாதி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா வியாதி இருக்கும். ஒருத்தருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வியாதி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா மன அமைதி இல்லாம, மன சமாதானம் இல்லாம இருக்கும். இப்படி பல இந்த வந்திருக்க லட்சக்கணக்கான மக்களும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பிரச்சனையினால வந்திருப்பாங்க. உண்மைதானா? விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை இது என்ன செய்யும்னா எல்லாருக்குள்ளேயும் பட்டயம் போல புறப்பட்டு போகும். யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவையான நபருக்கு அந்த தேவையான வார்த்தைகள் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இருந்து வருகிற வெளிப்பாடுகள் மூலமாகவே போய்கொண்டே இருக்கும். அதே போலதான் சபையிலையும் ஒரு வார்த்தை ரேமாமா பெற்று தேவ மனிதர்கள் வந்து ஆல்டர்ல நிற்கும் பொழுது சபையில இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த தேவையான வார்த்தைகள் அந்த வல்லமையோடு போகும் பொழுது சபையில என்ன உண்டாகிறது? ஆறுதல் உண்டாகிறது, புத்தி உண்டாகிறது, தேர்தல் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, கட்டுகள் அவிழ்கிறது, நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆனபடினாலே இன்னைக்கு நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்குங்க? வல்லமை உண்டு. வல்லமை. அவருடைய வார்த்தை நம்ம சிலதை நமக்கு பிடிச்சதை நல்லா படிப்போம், உட்காந்து படிப்போம். இப்போ புதிய ஏற்பாடு அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, நல்லா உட்காந்து பொறுமையா உட்காந்து படிப்பாங்க. பழைய ஏற்பாடு அப்படின்னாக்க படிக்க மாட்டாங்க. அது இந்த இண்டெக்ஸை பார்த்துக்குவாங்க. முதல்ல இந்த 50 அதிகாரம் இருக்கு, இது எப்படி படிக்கிறது? 40 அதிகாரம் இருக்கு, இதை எப்படி படிக்கிறது? சங்கீதத்தை நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சங்கீதம் சுருக்கமா இருக்கா? தயவு செய்து சொல்றேன், கிரமமா படிங்க. 3 மாசம் ஆயிடுச்சு. ரியலா சொன்னா 13 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிச்சீங்கன்னா கரெக்டா இந்த மார்ச் முடியறதுக்குள்ள ஒரு முறை வேதத்தை முடிச்சிடலாம். தயவு செய்து சொல்றேன், மறுபடியும் சொல்றேன்,
மறுபடியும் சொல்றேன், ஒரு திட்டம் பண்ணாத வரைக்கும் உங்களால படிக்கவே முடியாது. திட்டம் பண்ணி படிங்க. திட்டம் பண்ணி படிச்சா கட்டாயமா படிச்சு முடிக்கலாம். நம்ம படிக்கிறோம் இல்லையா, பள்ளிக்கூடத்துல புஸ்தகங்களை மட்டும் படிக்கிறோம்ல, பரீட்சை வந்துருச்சு, அதனால இதுக்குள்ள என்ன செய்யணும், இந்த போர்ஷனை நீ முடிக்காம எந்திரிக்க கூடாதுன்னு அம்மா சொன்னா எந்திரிக்க. அதே அம்மா சொல்லணும், நீ இதை படிக்காம என்ன செஞ்சிடக்கூடாது, எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி பழகணும் சபையில. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோமா? காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது. அந்த வல்லமை நிறைந்த வார்த்தை நம்மை உருவாக்கும், நமக்கு சுகத்தை கொண்டு வரும், நமக்கு பலத்தை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும், நமக்கு வாழ்க்கையில தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.